நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோட இடம் சுட்டி பொருள் விளக்க பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 பார்த்துட்டோம். இப்போ 6th ஒன்று. நாமர்க்கு குடியெல்லாம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடார் பட்டோம் நடலை இல்லோம். நமனை எஞ்சோம் இருக்குல்லையே, அது கீவேர்டு. இவ்வரைக்கும் திருநாவுக்கரசர் பாடிய பாடலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பொருள்: நாங்கள் சிவனையே தெய்வமாக கொண்டு விட்டோம். எனவே எங்களுக்கு வேறு தலைவன் இல்லை. நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு குடிமக்கள் இல்லை. சிவனை எங்களை காப்பவர். அதனால் எங்கள் யமனை பார்த்து பயப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 7th ஒன். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொல்கிறது எது? திருநாவுக்கரசர் பாடிய பாடல்ல. பொருள்: நாங்கள் சிவனை தெய்வமாக கொண்டு விட்டோம். எனவே எங்களுக்கு வேறு தலைவன் இல்லை. நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு குடிமக்கள் இல்லை. நாங்கள் யமனையும் கண்டு பயப்படுவதில்லை. ஆதலால் எங்களுக்கு எந்த நாளும் இன்பம், ஒரு நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். 6th 7th ஒரே மீனிங் தான் அது பக்கம் சொல்லியிருக்காங்க. 8th ஒன் பாருங்க. ஒருவர் தோற்பினும் தோற்றபடி குடியே. ஒருவர் தோற்பினும், ஒருத்தவங்க தோத்துட்டாலும் அப்படின்றது கீபோர்டு. இவ்வரி புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்யுள்ள தரப்பட்டுள்ளது. இது கோவூர் கிழார் என்னும் புலவர் சேர நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அவங்க 2 பேரையும் பார்த்து என்ன சொல்றார். யார் சொல்றது? கோவூர் கிழார் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொருள்: நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி ஆகிய நீங்கள் இருவரும் ஒரே சேர குலத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் இன்று சண்டையிட்டு தயாராக இருக்கிறீர்கள். இவர்களில் எவர் தோற்றாலும் தோற்பது சேர குலமே. இருவரும் வெற்றி பெறுவது நடவாத காரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. 9th ஒன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எதை சொன்னவர்? இவ்வரிகள் குருஷேத்திரம் என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் வா தருமு அவுரூப் சிவராம். இவ்வரிகளின் கருத்து கீழே தரப்பட்டுள்ளது. பொருள்: கலியுகத்தில் கண்ணன் என்னும் பெயர் கொண்ட ஒரு சுயநலமிக்க முதலாளி தொழிலாளியை பார்த்து கடமை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறி அவர்களை ஏமாற்ற பார்த்தான். அவனுக்கு கல்லடி தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 10th ஒன். காந்தியின் இதயம் மீண்டும் கக்கும் ரத்தம். காந்தி ரத்தம் கீவேர்டா வச்சுக்கோங்க. இவ்வாறு அமரவேதனை அப்படின்ற ஒரு கவிதையிலிருந்து வள்ளிக்கண்ணன் எழுதிய கவிதை. கவிஞர் வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்காரு அமரவேதனையில. பொருள்: காந்தியடிகள் அகிம்சை ஆயுதமாக கொண்டு போராடி ஆங்கிலேயர்களை வென்றார். அவர் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இன்று நாம் இந்தியர்கள் மக்கள் சத்தியத்தை மறந்துவிட்டார்கள். இன்னொரு பக்கம் அவர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். நம் நாட்டில் போர்வரி, நரித்தனம், நாய்த்தனம் ஆகியவற்றை குடியிருக்கின்றன. இதை கண்டு காந்தியின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 11th ஒன்று நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3ல பார்க்கலாம். தன்யவாத்.